ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இப்போது நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா 2 4.1 ஆம்ப் நம்ம வந்து செய்ய போகிறோம். 4.1 ஆம்புக்கு தேவையான 4 சேனல் ஆம்பிளிஃபையர் தான் ரெடி பண்ண போகிறோம். 2 இருக்குது அட் அ டைமில் ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்று வீடியோ வந்து முழுசாக நான் போட்டுறேன், ஓகேங்களா? இது வந்து இப்போ வந்து நான் வந்து தேவையான எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கேபினெட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு டெப்த் இருக்கக்கூடிய கேபினெட். ஏன்னா இதில் ஒன்லி ஒரு 4 ஸ்பீக்கர், அதாவது லெஃப்ட் ரைட்டு சரௌண்டுக்கான ஐசி மட்டும் தான் வைக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சு பேக் டெப்த் இருக்கக்கூடிய கேபினெட்டை நான் எடுத்திருக்கேன். பேனல் நம்ம கேஎம்ஸோட பேனலு பார்த்தீங்க அப்படின்னா பகாரியா யூஎஸ்பி போர்டு மாட்டியாச்சு. கேபினெட்டில் பேனல் ஒட்டியாச்சு, சுவிட்ச் வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதில் என்னென்னா 5 இன்ச்சு கேபினெட்டில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இந்த சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஓரமாக வரும், அந்த இடம் லைட்டாக கட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம கேஎம்எஸோட 8 இன்ச்சு பேக் டெப்த் கேபினெட்டில் இந்த கட்டிங்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டே கொடுத்துருப்போம். இது நம்மளோடது இல்லை, மார்க்கெட்டில் வாங்குறது. ஸோ நம்ம கட் பண்ணிக்கணும். நான் அதை வந்து ஆங்கிள் கிரைண்டர் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கேபினெட்டு. இப்போ இதுக்கான பவர் ஆம்ப் அப்படின்னா நம்ம கேஎம்எஸோட 7388 ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ண போர்டு. ஒரிஜினல் ஐசி 7388 ST 7805 ரெகுலேட்டர் போட்ட இந்த போர்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 4 ஸ்பீக்கர், அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டுக்கும் இந்த போர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இது வந்து சரௌண்டு, மினி சரௌண்டு, கேஎம்எஸோட மினி சரௌண்டு. ஸோ 2 அவுட்டு இதிலே வந்துடும், அப்படியே எடுத்துக்கலாம். இந்த கண்ட்ரோலை நான் வந்து கழட்டிட்டு த்ரூ பண்ண போகிறேன். ஏன்னா போர்டு உள்ளே வைக்க போகிறோம். இதில் கண்ட்ரோல் மவுண்ட் பண்ண முடியாது, இதில் வந்து இப்படி மவுண்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்துட்டு போர்டை தனியாக வைக்கிறோம். தனியாக வைக்கும்போது அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கழட்டிட்டு அங்கே த்ரூ பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரோலுங்க வெளியில் மாட்டிக்கலாம். பிடி போர்டு அப்படின் போது இந்த பிடி யூஸ் பண்ணுறேன். 7388 அப்புறம் கிளாஸ் டிக்காக நம்ம ரெடி பண்ண பிடி. இது வந்து என்னுடைய ஓன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி வெர்ஷனு. இதனுடைய த்ரூ ஹோல் வெர்ஷன் பிசிபி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ வரும்பொழுது ரெடி ஆகிருக்குமோ அப்படின்றது எனக்கு தெரில. ரெடி ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஏன்னா சொல்லியே இப்போது 1 வீக் ஆயிடுச்சு, ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வரல. வீடியோ வெளிவரதுக்குள்ளே வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து அதை ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த போர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது நான் என்னோடய பர்சனல் யூஸுக்கு வச்சிட்ருக்கேன். இதுலேயே வந்து நார்மல் த்ரூ ஹோல் வெர்ஷன் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். சேல் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இப்போ இந்த பிடி தான் யூஸ் பண்ண போகிறேன். பிடி போர்டு இது. ஏன்னா கெயின் நல்லாயிருக்கும். 7388 வந்து கெயின் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பிடியில் பார்த்தீங்கன்னா நான் கெயினுக்கு ப்ரீசெட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக லெஃப்ட் ரைட்டு கெயினுக்கு வந்து ப்ரீசெட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த போர்டை வந்து நான் வந்து பிடியாக யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இல்லை மெட்டீரியல்னால் இவ்வளோதான். அடுத்தது இனிமேல் ஒயரிங் தான். வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பவர் ஆம்பில் ஆரம்பிச்சிடலாம். பவர் ஆம்பிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். பவர் ஆம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இங்கே இது என்ன போட்டிருக்கேன்னா 1/8 ட்ரில் பிட் வச்சு இந்த ஓட்டை போட்டிருக்கிறேன். அதேமாதிரி பவர் ஆம்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன போட்டிருக்கிறேன்னா மார்க் பண்ணியிருந்தேனே இதான், இதில் வந்து 3/32 போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இதை தான் டைட்டு வைக்க போகிறோம். இது வழியாக இதுக்குள்ளே அப்படின்னும் போது இதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து இதில் இருக்கிறத விட ஒரு மடங்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைட் வச்சோமா நல்லா பிடிக்கும். அது ரெண்டும் ஒரே சைஸாக இருந்துச்சுன்னா இதுலேயும் டைட் ஆகும், அது சரி வராது. அதனால் இது வந்து நான் வந்து 1/8லையும் இதில் வந்து 3/32 போட்டிருக்கேன். இதுக்கு நான் என்ன ஸ்க்ரூ வச்சு டைட் வைக்க போகிறேன்னா 13க்கு 4 இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் வைக்க போகிறேன். இதை நம்ம சேல் பண்ணிட்டு கூட இருக்கோம். இதுதான் வந்து இங்கே மாட்டியிருக்கிறது, ஐசி ஃபிட் பண்ணுறது, மாஸ்ஃபெட் ஃபிட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நான் இந்த ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுறேன். 13க்கு 4. ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிடி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் பற்ற வச்சாச்சுங்க. இன்புட்டு அவுட்புட் எல்லாம் பற்ற வச்சாச்சு. ஸோ இது வந்து இன்புட்டு 2 ஒயர் கீழே மேலே பேரலல் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து சப்வூஃபர் போர்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், ஒன்று யூஎஸ்பியிலேருந்து இந்த போர்டுக்கு இன்புட் வரதுக்கு. பவர் சப்ளை ஒயரு, அவுட்புட் ஒயரு, அவ்வளோதான் இதில் வேலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து சரௌண்ட் போர்டு கனெக்ஷன். ஸோ இதில் சரௌண்ட் போர்டில் வந்து கண்ட்ரோல் கழட்டியாச்சு, அதை வந்து த்ரூ பண்ணியாச்சு. நம்ம வந்து அங்கேருந்து டைரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேரலல் பண்ணியாச்சு. இதுலேருந்து மறுபடியும் பேரலல் பண்ணி அவுட் எடுத்துருக்கேன். பேரலல் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா சப்வூஃபர் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சிக்னல் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். அப்போ அதுக்கான இன்புட் வேணும். ஸோ அது வந்து யூஎஸ்பியிலேருந்து டைரெக்டாக இங்கே கொடுத்தாச்சு. இதுலேருந்து அவுட் எடுத்தாச்சு. இந்த அவுட்டு பார்த்தீங்கன்னா சீல்டு ஒயர் வழியாக வெளியே போகும். அதை வந்து அங்கே இருக்கிற சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கண்ட்ரோல் பண்ணோம்னா அங்கே நம்மளுக்கு வந்து சப் வால்யூம் கண்ட்ரோல் ஆகிக்கும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ளஸ் வோல்ட்டு வந்து பிடி போர்ட்லேருந்து இங்கே பிடி போர்ட்லேருந்து பேரலல் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இங்கே பவர் ஆம் போர்டில் 1025 ஃபில்டர் பவர் ஃபில்டர் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அந்த ஃபில்டர்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த போர்டுக்கு வந்துருச்சு, இங்கேருந்து இந்த போர்டுக்கு வந்துருச்சு. இப்போது இதுக்கு வந்து பவர் வந்து வந்துருச்சு. எதுக்கு? சரவுண்ட் போர்டுக்கு. அவ்வளோதான். சரவுண்டு அவுட் எடுத்துகிட்டு போய் கண்ட்ரோலில் பற்ற வச்சுட்டேன். சரவுண்டுக்கு அவுட் வந்து இந்த கண்ட்ரோலில் கொடுத்தாச்சு. இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா சரவுண்டோட ஐசிக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு சீல்டு ஒயர்லேருந்து இந்த சீல்டு ஒயர். ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் ஒயரிங் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆல் கனெக்ஷன்ஸ் டன். இப்போ எல்லாத்தையும் மாட்ட வேண்டியதுதான் வேலை. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக டேக் அடித்து மாட்டுறது தான் வேலை. ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த செட்டு முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் இதில் மிக மிக முக்கியமான வேலை ஒன்று லைட்டு. அந்த லைட்டு வந்து ஒட்டியாச்சு. ஒரு லைனுக்கு லைட் வந்து ஒட்டிடுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த லைட் எரியிற மாதிரி பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செட்டு வந்து முடிஞ்சிருச்சுங்க. டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ஒயரிங் எல்லாம் கொடுத்துட்டோம். ஒயர் வந்து அடித்தாச்சு. லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம். ஸோ செட் ஆன் பண்ணியாச்சு. பென்ட்ரைவ் வேலையாக போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாடிட்டுருக்கு. சரவுண்டு பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு. ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து சரவுண்டில் சவுண்ட் வராது. ஸோ சரவுண்டு வரும்பொழுது தான் ஆன் ஆகுது. நான் லெஃப்ட் ரைட் வைக்கிறேன் பாருங்கள். நம்ம கொடுக்குற சிக்னல் கரெக்டான சீரியாவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சரவுண்டு பக்காவாக வரும். பார்த்திங்க அப்படின்னா பாஸு ட்ரிபிளு ஃப்ரண்ட்டு வால்யூமு சரவுண்ட் வால்யூம் சப் வால்யூமு. ஸோ இதில் சப் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா தான் இருக்க போகுது. இப்போ இந்த சப் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் வைக்கும் பொழுது இது வந்து சப் வால்யூமாக ஒர்க் ஆகும். இது வந்து சரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சரவுண்டு தான் வருது. ஒன்லி சரவுண்டு மட்டும்தான் வரும். ஸோ நம்ம கொடுக்குற சிக்னல் கரெக்டான சிக்னலாக இருந்தால் உங்களுக்கு சரவுண்டு வந்து பக்காவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் வேறு எந்த சவுண்டும் இல்லாமல் சரவுண்டு மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள். இதுக்கு மேலே வச்சோம்னா காப்பி ரைட் வந்துடும். ஓகே, இந்த ஆம்பிளிஃபையர் வந்து முடிஞ்சிருச்சு. செக்கிங் ஓவர். நம்ம கவர் பண்ணிட வேண்டியதான்.